இந்த நாளும் தேவன் நம்மோடு பேசுகிற வசனமாவது, அதாவது எடுத்து வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அது தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு சிலரா இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு என்ன செய்கிறார்? இருக்கிறார். வேத வசனம் சொல்கிறது, எங்கே 2-3 பேர் இருந்தாலும் நான் அங்கே என்ன செய்வேன்? வருவேன், வாசம் சொல்லியிருக்கிறார். அதனால் சிறு பிள்ளைகளா இருந்தாலும் ஆண்டவர் நேசிக்கிறார். வேத வசனம் சொல்கிறது, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. ஒருவர் சிறு பிள்ளையை போல் மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யம் முடியாது, பிரவேசிக்க முடியாது. அதனால யாருக்கு தெரிஞ்ச வசனம் தான். வசனம் எல்லாம் தெரியாத வசனம் கிடையாது. சின்ன பிள்ளைங்க கூட தெரியாது. பிள்ளை பாஸ்டர்மா ஊழியக்காரர்கள் தெரியும், அவன் பையன் கூட தெரியலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை கேட்டுக்கிறது ஒரு நாள் இன்னொரு நாள் விடாதபடி வசனத்தில் பிராக்டிக்கா என்ன செய்யணும்? கொண்டு போகும். நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்ப வார்த்தை என்னது? இயேசு. இயேசு யாருங்கிற டாபிக் தான் நம்ம பேச போறோம். சரியா? இயேசு யாரு? வார்த்தை. அந்த வார்த்தை என்ன செய்யுது? ஆதியிலே இருந்துச்சு. இயேசு ஆதியிலே இருந்தார். புரியுதா? அந்த வார்த்தை எங்க இருந்துச்சு? தேவனிடத்தில் என்ன செய்து இருந்துச்சு. அவர் உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாமல் தம்மைத்தான் வெறுத்து அடிமை ரூபம் எடுத்து என்ன செய்தாரு? வந்தான்னு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு இயேசு என்ன செய்யறா? அவர் என்ன செய்யார்? சிறு பிள்ளையில ஒரு இடத்துல அப்படியே போயிட்டு கிராமத்துல எல்லா சின்ன பிள்ளைகாரெல்லாம் வருதுங்க. அப்ப எல்லாம் தொடாத வளர்க்குறாங்க. அவர் சீசல இருந்து போய் சொல்லிட்டு சிறு பிள்ளைகளை வர கூப்பிடுங்க அப்படின்னு நினைச்சாரு. கூப்பிட்டு தலையில கை வைத்து ஆசீர்வதித்தார். உங்களுக்கு அம்மா அப்பா பெரிய ஆட்களை விட சிறு பிள்ளைகள் அதிகம் என்ன செய்வாரு? நேசிப்பார். ஏன்னா உங்க மனசு என்ன செய்ய? குழந்தைகள் குழந்தை மனசு தெய்வமாக. தெய்வமும் குழந்தைகளும் கற்பொழி. தெய்வமும் குழந்தையும் என்ன செய்ய? ஒன்னடி. தம்பி சொன்னாப்ல அதிகமா என்ன செய்ய வராது. நான் அடுத்து வரும்போது ஒரு கிஃப்ட் உனக்கு என்ன செய்வேன்? கொண்டு வரேன். இப்படிதான். அதனால என்ன கிஃப்ட்ங்கிறத நம்ம முடிச்சு என்ன செய்யலாம்? எல்லாத்துக்கும் தொடர்ந்து என்ன செய்யலாம்? வாரம் சர்ச்சைக்கு வரணும். நமக்கு 4 வாரம் சரியா? 1 மாசம் ஃபுல்லா வந்தாச்சுன்னா, அட்டெண்டன்ஸ் போட்டு 1 மாசம் வந்தாச்சுன்னா உங்களுக்கு கிஃப்ட் உண்டு. சரியா? அது சின்னங்களாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. சரியா? இது வர்ற நாட்கள் ஆண்டு நமக்கு என்ன செய்வாரு? செய்வார். கரங்களை கட்டினா இருக்கும். கரங்களை கட்டி தற்கொலைக்கு தான் அதிகமாக என்ன செய்யுது? இந்த சந்தோஷமா போல. ஏன்னா பையனே சொன்னாப்புல, டெய்லி ஒரு பாப்பா என்ன வந்துடும், வாரம் ஒரு பாப்பா வந்துடும். அந்த பாப்பா பேரு கற்பொழி அப்படின்னா. உன் பேர் என்ன? மலர்படி. நல்ல மலர்படி கைதுட்டுருங்க. இன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் ஒரு கைதுட்டுருங்க. ஆமா, நம்மளாம் எல்லாம் நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும்? வரணும். சரியா? இங்க வர்றது நம்ம எங்கது? நம்ம குற்றாலம் பாவனாசம் போம்ல, அங்க போன சந்தோஷமா அது மாதிரி தான் சந்தோஷம் வரும். சரியா? இது சந்தோஷம் நிறைஞ்ச இடம். சும்மா இருந்தா கூட திறந்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நம்ம சும்மா இருக்கோம், அங்க விளையாடுறோம் அப்படின்னு என்ன செய்யலாம்? சரியா? சின்ன பிள்ளை அங்க கூட என்ன செய்யலாம்? நம்ம ஜெபம் பண்ணீங்கன்னா ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு நான் வர நாட்களை கற்றுக் கொடுப்பேன் ஜெபம் பண்றேன் எப்படின்னு. அதை நீங்க என்ன செய்யணும்? ஆனா இன்னைக்கு இயேசு யாருன்னு பார்த்தா வார்த்தை. வார்த்தை. நம்ம என்ன பேசுறோமோ அதான் நமக்கு விளையும். உங்களுக்கு இயேசு யாரு கேட்டா, நான் அதிகமா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ வார்த்தையாகிய கிறிஸ்துங்க. இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த கிரைஸ்ட். அந்த வார்த்தை ஆதியிலே இருந்துச்சு. அது எங்க இருந்துச்சு? தேவனுக்கு இருந்தது. அந்த வார்த்தை என்ன செய்து? தேவனா இருந்துங்க. அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நம்ம எவ்வளவுக்குள்ள நல்ல வார்த்தை பேசணுமோ நம்முடைய காரியங்களுக்கு நல்ல வார்த்தை கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசினாலும் அதுக்குரிய காரியம் என்ன செய்யும்? கிடைக்கும். ஏன்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் ஆமென் என்றும் ஆமென் என்று என்ன செய்கிறாரு? சொல்றாங்க தேவதூதர்கள். அதாவது வேதத்தில் படிக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவதூதர்கள் என்ன செய்வாங்க? இருக்கிறாங்க. அந்த தேவதூதர்கள் என்ன செய்வாங்க? சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்வாங்க? ஆமென் என்றும் ஆமென் என்று என்ன செய்வாங்க? மேல சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்குன்னு ஒரு சில நல்ல தூதன் உண்டு, கெட்ட தூதன் உண்டு. நம்ம நல்லது செஞ்சோம்னா அதை எடுத்துக்கொண்டு போற நல்ல தூதன் கடவுள்கிட்ட போய் சொல்லுவாங்க. கெட்ட தூதன் யோபு போல கெட்ட தூதன் எடுத்துக்கொண்டு போவான். என்னதான் நீ எல்லாத்தான் இருக்கு, அதனால அவன் ஆராதிக்கிறான், அவன் என்ன செய்ய எல்லாத்தையும் தொட்டு பாரும், அவன் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா, நமக்கு நல்ல ஜீவனை கொடுத்துட்டாங்கன்னா ஆண்டு நல்லா சோத்தணும். அது இன்னொன்று என்னன்னா, யாவரோட
இன்னைக்கு ஆண்டவர் எனக்குள்ள இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு பைக்கெட்டு இருக்காங்க. மனுஷரை யாரையும் மதிக்க மாட்டாங்க, மனுஷரை யாருக்கும் இது பண்ண மாட்டாங்க. ஆனா என்ன செய்ய ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். கூடுமானவரை யாவரோடும் சமாதானமாய் இருங்க. புரியுதா உங்களுக்கு? சமாதானம் இருக்கும். நம்ம இந்த சொந்த ஊர்ல வந்து ஊழியம் பண்ற ரொம்ப கஷ்டம் தான், அது தெரிஞ்சதுதான். ஆனா ஏதாவது நமக்கு இப்ப நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யாரும் வராமல் இருப்பாங்களா? பையன் கல்யாணம் யாராவது வராமல் இருப்பாங்களா? வந்துருவாங்க. அது மாதிரி நமக்குன்னு ஒரு நிமிஷம். இந்த கிராமத்துல எத்தனை வீடு இருக்கு? இந்த கிராமத்துல எத்தனை வீடு இருக்கும்? 400 வீடு. சொல்லுங்க எல்லாரும். 400 வீடு இருக்கு. அப்ப 400 வீடுல 10ல ஒரு பங்கு பார்த்தா கூட என்ன செய்யணும்? ஒரு 40 வீடை வந்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். என்ன அவங்களுக்கு நன்மை செய்யணும். அவ்வளவுதான். நமக்கு கிடைக்கிறது அவங்களுக்கு என்ன செய்யும்? நன்மை கிடைக்கும். பெரிய ஆட்கள்லாம் வர்றாங்க அப்படின்னா வர்ற வாரம் அடுத்து வரும்போது ஒரு சிலர் நினைச்சாங்க உதவி பண்றோம்னு இருக்காங்க. நானும் நினைச்சு உதவி பண்ணணும். அது வந்து அவங்களுக்கு இருக்க அரிசியோ அவங்க வீட்டுக்கு தேவையான கருவியை நினைச்சு நம்ம செய்யலாம். இதெல்லாம் சொல்லி நம்ம வந்து அவங்க நினைச்சுங்க வார ஒரு அட்டன்ஸ் மாதிரி எடுக்கணும். ஒரு நோட்டு போட்டு இன்னைக்கு யார் யார் வந்திருக்கா அப்படின்னு சின்ன பிள்ளை முதல் பெரிய ஆள் முதல் கொண்டு லிஸ்ட் அப்படியே எடுத்து வச்சுடுவோம். 4 வாரம் கரெக்டாக வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்மளா எல்லாம் முடிஞ்சதை நினைச்சலாம் ஒரு கிஃப்ட் நினைச்சலாம் கொடுக்கலாம்னு நம்ம ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படித்தான் நம்ம ஆதாயப்படுத்தணும். இயேசு பற்றி ஒரு இடத்துல சொல்கிறது, அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அநியாயம் செய்து கொண்டே சுற்றி இருந்தாங்க. நன்மை நன்மை ஆமா செய்து என்றால் சுற்றி கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்ம ஊழியக்காரன் பார்ப்போம். நம்ம இங்க வரல அப்படின்னா நம்ம தான் பாஸ்ட் தான் ஒரு ஆள் வரணும். அதான் பொறுப்பு, அதை மறுக்க முடியாது. இங்க ஒரு ஆள் 10 பேர் வந்து இருக்கிற இடம் 10 பேர் வரலாம்ல, ஒரு 10-15 பேர் வரலாம். ஒரு ஆள் வரலன்னா பாஸ்ட் ஊழியக்காரமாக தான் பொறுப்பு. வராததுக்கு வந்தாலும் யாரு தான் பொறுப்பு? நீங்க தான். ஒரு 2-3 ஆத்மா சின்ன ஆத்மா வந்தாலும் அதுக்கு பொறுப்பு நீங்க தான். ஏன்னா வரலனாலும் அதான் சேட்டை பண்ணாரு. அதனால இதனால வந்து நம்ம பார்க்கணும். வர்ற நாட்கள் வந்து என்ன செய்யணும்? நம்ம இறங்கி என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஆளை தொட்டு வீட்டில் வந்து அவருக்கு தான் நடக்க முடியலங்க. நீங்க அவங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கு பழக்கத்தினால கொஞ்ச நேரம் வந்து உட்காரு அப்படின்னு நம்ம சத்தியத்தை கேட்கத்தான் அவங்களுக்கு விளையும். நம்மளே வருஷ நாட்கள் சத்தியத்தை கேட்டுருக்கோம். நமக்கு ஏதாவது விளைஞ்சிருக்கா? அப்பப்போ கோபமும் புதினா வருது. இப்போ பாஸ்டர் நல்ல பழக்கத்தில் உள்ளாரு. ஆனால் எந்த இங்கே வாங்கினா வர மாட்டேன். காலையிலேயே புகழ் அடித்தேன். இந்த வாரம் நேரம் அதுக்கு வரவே இல்லை. இடையில கிளம்பி போன அடித்தேன். இந்த வாரம் நேரம் வரல. நான் வந்து புதுசாக சேர்த்துருக்கு நீ போக வேண்டியது இருந்தாலும் சரி. இங்கே போகணும்னு அடுவு இது இருந்தனால எவ்வளோ இருந்தனால சரி இங்கே வந்துட்டு இங்கே வந்தாச்சு. அதனால் வர்ற நாட்கள் இன்னும் அதாவது நீங்கள் உங்கள் வாரியிலே இல்லையோ ஆண்டவர் என்ன செஞ்சுருவாரு? அவருடைய ஆலயத்துக்குள்ள என்ன செஞ்சுவார்? வந்துடுவார். அதை இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நீங்களே அந்த ஆலயம். ஒருவனின் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுங்க. யார் அந்த ஆலயம்? ஒவ்வொருவரும் ஆலயம். நம்ம பாஸ்டா இருக்கலாம், நம்ம அந்த ஊழியம் பண்ணலாம். ஆனால் நம்ம ஆத்மா வந்து அவருக்கு தெரியும். நம்ம ஆத்மாக்குள்ள அவருடைய நம்ம சரீரத்துக்குள்ள தான் அவர் வாசம் பண்ண விருப்பாரு. நம்ம கரெக்டாக இருந்தால் தான் அங்கே நடக்கும் அற்புதம். இல்லை அப்படின்னா இருந்துச்சுதான் அது வந்து இடத்த மாற்றணும், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போகணும். எங்கே போனால் நம்ம மனசு மாறணும், நம்ம இதாக இருக்கணும். நீ பார்க்கும்பொழுது அவர் நல்லா ஓடுவார். ஆனால் குணம் தாங்காதுன்னு நினைச்சுதான் இதார். குடும்பத்துலையும் சரி வெளியிலையும் சரி நல்லா பேசணும், வைக்கணும், அவங்களுக்கும் நல்லா இதாக இருக்கும். அது இப்படி இருந்தால் தான் இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் 4 பேருக்கு என்ன செய்யலாம்? நன்மையை செஞ்சு கொடுத்தாரு. நம்ம மட்டும் இருந்தா அப்படின்னா என்ன செய்யாது? யாருமே வளர்ந்தாங்க. அப்போ நம்ம மட்டும்தான் 4 ஆளாக செய்யணும் இருக்கணும். இன்னும் வருகிற நாட்களில் வார்த்தை நம்ம தேவன் யாரு? வார்த்தை. வார்த்தையே தேவன். அப்படி வாழ்ந்த பார்க்குற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை செய்யணும், கொடுக்கணும். சாபத்தை கூட கொடுக்கக்கூடாது. நம்ம வாழ்ந்த வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை செய்யணும். உங்கள் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தையும் புறப்பட வேண்டாம். கூடுமானவரை விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க, அவிசுவாச வார்த்தைகளை விட்டு விடுங்க. ஆனால் வேர்ட் ஆஃப் த காட் வார்த்தை கேட்க இல்லாம நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு பேசணும். இயேசு நமக்குள்ள இருந்து பேசுறாரு. உங்களுக்கு அப்ப நம்ம பேசுற இன்னொரு ஆள் கேட்கணும்னா சமாதானம் இல்லாம வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம பேசுற வார்த்தை சமாதானத்தை கொடுக்கணும். ஆறுதல் இல்லாம வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம பேசுற வார்த்தை ஆறுதல் கொடுக்கணும். ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொன்ன ஞாபகம் பண்ணேன். அதாவது சத்துணவு வேலை பார்த்தாரு. பார்த்து அவர் வந்து அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸ்கூல்ல உட்காந்துருக்காரு. அப்போ நான் என்ன அப்படின்னா அந்த பக்கம் ஸ்கூல் வழியாக போனேன். சார் பிரேஸ்லாட் அப்படின்னு சொன்னேன். ஒரே வார்த்தை பிரேஸ்லாட். பிரேஸ்லாட் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் போயிட்டேன், சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஒரு சாட்சி சொன்னார். பாஸ்டர் நீங்கள் அன்னைக்கு வந்து இல்லை, நம்ம போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரேஸ்லாட்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியல. அது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா ஆடுறாங்க. அப்போ என்னன்னு பார்க்கும்போது அந்த மாதம் வாங்கின காசு எல்லாம் தொலைச்சிட்டேன். அதில் கவலையோடு இருந்திருக்கு.
அப்ப நான் சொன்ன வார்த்தை ஒரு சமாதானம். அதான் ஒரு வார்த்தை, அதான் சொல்லுவாங்க உலகம், ஒரு வார்த்தை மெல்லு, ஒரு வார்த்தை கொல்லும். நம்ம சொல்ற வார்த்தை அவங்களுக்கு மெல்லுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளை தேடி வருவாங்க. கொல்லுற மாதிரி இருந்துச்சுன்னா யாரும் கிட்டத்தில் இது பண்ணாங்க, நெருங்கி வர மாட்டாங்க. ஒரு ஊழியத்திலும் பார்க்கும்போது ஏதாவது பசுத்தவன காலம், பசுத்தவன காலம் யாரு? பெண்களுடைய காலம். எங்கள் வீட்டில் கூட்டங்கள் வச்சோம்னா, எங்கள் வீட்டில் உள்ள ஆள் ஜனவரி மாதத்தில் ஒரு கூட்டம் வச்சோம். வந்தவங்களுக்குள்ள ஒரு சேலை கொடுக்குற மாதிரி வச்சோம். நிறைய பேர் வராங்க யோசனை பண்ணியே செஞ்சாப்புல வீட்டில். ஆனால் வந்து ஒரு 10-20 பேருக்கு கொடுத்தோம், இன்னும் எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் விட்டாங்க. அதனால சபையில் வந்து ஏற்கனவே வந்து பெண்கள் காலம் இது. பசுத்தவன யாருன்னா போலீஸ் பேர் யாரு? பெண்கள். இது வந்து பெண்களுடைய காலம். அது உலகப்புறமாலும் சரி, ஆவிப்புறமாலும் சரி. நீங்கள் பார்க்கும்போது சர்ச்சில் பார்த்தாலும் நிறைய பெண்கள் தான் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தா எல்லாமே இதாக தான் இருப்பாங்க. அதனால் நம்ம தான் செயல்படணும். அவருக்கு சூழ்நிலை, உடம்பு சூழ்நிலை, அவருக்கு மறுபடியும் வந்து மனசு வந்து அது மாதிரி இருக்குது. சூழ்நிலை இல்லாமல் அவருக்கு இதாக தான் இருக்குது. அதனால் வந்து அவர் வந்தாருன்னா எல்லாத்தையும் நடத்திடுவார், எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுவார். ஆனால் வர்றதுக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். இங்கே வா, கொஞ்ச நேரம் வந்து உட்காரு, இங்கே வாங்க அப்படின்னு சின்ன பிள்ளைகளை கொண்டு வரணும், பெரிய பிள்ளைகளை அப்படியே கொண்டு வரணும். அப்படியே கொண்டு வந்து இன்னும் நல்லா ஆய்வு செய்யலாம், வரலாம். இந்த இடத்துல வந்து அவர் எப்படி அற்புதமாக செஞ்சிருக்கிறார். இந்த இடத்த நல்லா இன்னும் நான் டைல்ஸ் போட்டு நல்லா செஞ்சுருக்காரு. அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணும். வேற உலகப்புறமான வேலை பார்த்தாலும் என்ன செய்யாது, ஒன்றுமே செய்ய முடியுமா? உலகப்புறம் வேலை பார்க்கலாம், பார்க்குறது தப்பு இல்லை. ஆனால் ஊழியம் பார்த்தா எல்லாத்தையும் நமக்கு ஆசை. வேலை பார்க்கல, முன்னாடி அந்த ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அப்போவுமே அந்த வீட்டில் வச்சு நான் வந்திருக்கேன் சரியா. அதனால் வந்து இப்போ வந்து ஊழியதான் அப்படின்னா நல்லா ஜெபம் பண்ணணும். டெய்லி என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண ஆண்டவர் அற்புதம். ரெண்டாவது ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியே இறங்கி போகணும். நம்ம மக்கள் மத்தியில் போனாலே போதும், வேற எங்கே போனால் அர்த்தம் கிடையாது. இந்த கிராமத்துக்குள்ளே போனாலே போதும், பக்கத்து கிருஷ்ணாபுரி கிராமத்துக்குள்ளே போனாலும் தெரியும். ஏன்னா ஏசு அதிகாலை இருட்டோடு ஜெபம் பண்ணி போவார். இரவு முழுவதும் ஜெபம் பண்ணார். ஆனால் காலையில் எங்கே போயிடுவாரு? ஃபீல்டுக்கு போயிடுவார், மக்களை தேடி போயிடுவார். நன்மை செய்த கிறிஸ்துவரே போயிடுவார். அதாவது அவங்களுக்கு என்ன உடல் ரீதியாக, அதாவது மன ரீதியாக, என்ன விசாச கிரியா இருந்தாலும் சரி, எந்த கிரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நன்மை செய்ததுக்கு அவர் என்ன செஞ்சுவாரு? போயிடுவார். அப்படி நம்ம என்ன செய்யணும்? போகணும். ஜபிக்கிறோம் அப்படின்னா அவங்க கிராமத்துக்குள்ள போகல அப்படின்னா அவங்க ஜபமே வேஸ்ட்னா ஜபம் பண்ண அவசியம் நடக்க முடியாது. நான் வந்து இது பண்ண முடியாதுன்னா ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஜபம் பண்ணிட்டோம்னால அடுத்த ஏரியாக்குள்ள மக்களை தேடிக்கணும். அப்படின்னா தான் மக்கள் நம்மளை தேடி வருவாங்க. பிரச்சனை உள்ளவங்களுக்கு, வியாதி உள்ளவங்களுக்கு, இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன நோய் அதிகமாக, மூல நோய் அதிகமாக இருக்குன்னு மூல நோய் ஆப்ரேஷன் பண்ணால் 1000 ரூபா ஆகுது. இந்த ஆண்டவர் ரூபா ஜெபம் பண்ணு, ஒரு நாள் முடிஞ்ச காணிக்கை கூட உனக்கு ஆண்டவர் அற்புதம்னு நம்ம சொல்லணும். சொல்லும்போது தான் அவங்களுக்கு வருவாங்க. குழந்தை இல்லாதவங்க, மற்ற எல்லா வியாதிகள், எந்த வியாதிகள், சுகரு, ப்ரெஷர் எதுனாலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய நம்ம என்ன செய்யணும் சொல்லணும். நாங்கள் படித்த மாதிரி இயேசு ரத்தம் சொன்னால் எல்லா அற்புதம் என்ன செய்யணும்? நடக்கட்டும். இயேசு நாமத்தை எல்லா அற்புதம் நடக்கப்படுதுன்னா நடக்கும். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த கிராமத்தை, இந்த சபையை தேர்ந்தெடுத்தனால, உங்க குடும்பத்தை தேர்ந்தெடுத்தனால இன்னும் அநேக ஆச்சரியம் பத்தமா நினைச்சாரு மாற்றுவார். ஜெபம் செய்யும். சோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த அற்புத வேலை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் எங்களோடு ஆண்டவர் பேசினக்காய் சோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த கிராமத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த கிராமத்தில் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். தேவனா கர்த்தர் ஒவ்வொருவரும் இடைப்படும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனுஷன முகத்தை பார்ப்பான், தேவனா கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள பரிசுத்தமான பேசுகிற வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்தை தொடுபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ரட்சிக்க கூடாதபடிக்கு தேவனுடைய கை குருவின் வார்த்தையின்படி ஆண்டவரே, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமான என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த கிராமத்தில் ரட்சிக்கும் வார்த்தை நீட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷம் இந்த கிராமத்தில் ஊழியர் செய்கிறார் அன்பு ஆண்டவர் சகோதரர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கனகராஜை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அவருடைய மனைவி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கொடுத்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அவர் கொடுத்த ஒவ்வொரு சொந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, வந்திருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் 1:10 ஆண்டவரே எல்லாவற்றையும் வேலையடைத்து பாதுகாப்பாக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்கள் அநேக ஆண்டவரே இந்த திருச்சபைக்கு வர திருவசம் ஜெபிக்கிறோம். உங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்கணும். எல்லா துதிக்கிற மகிமையை எடுத்துக்கொள்ளும். மீட்பது ரட்சகமாகிய இயேசு நாமத்தில் கேட்டு நடத்துகிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே